சார், ஆ எனக்கு இந்த மாதிரி ஹோட்டலுக்குலாம் வந்து பழக்கம் இல்லை. வேண்டாம் சார். என்ன நந்தினி, இதுக்கு போய் பயப்படுற? பயப்படாம வா. இவரோட பேர் சர்மா, ஹிந்தியில் பெரிய ப்ரொடியூசர். பெரிய பெரிய ஆர்டிஸ்டில் இவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. இவர் பார்வை மட்டும் மேலே பட்டது, ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆயிடுவேன். வா. கமேன். கமேன். சார், நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்களே, இவங்க தான் நந்தினி. வாங்கோ. உட்காருங்க. யா, உட்கார் நந்தினி. தமிழ், தெலுங்கு, இந்தி 3 மொழியிலையும் படம் தயாரிக்கிறேன். சவுத்திலிருந்து வந்த பொண்ணுங்க தான் இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் டாப். உன்னையும் ஒரு பெரிய ஹீரோயினாக ஆக்கி காட்டுறேன். என்ன சொல்கிற? இல்லை சார், சினிமாலெல்லாம் எனக்கு நடிக்க தெரியாது. நான் ஏதோ மாடலிங் நினச்சி தான் வந்தேன். நந்தினி, சினிமாவில் நடிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. டைரக்டர் சொல்கிறத கேட்டு பண்ணால் போதும். அதுவும் கட் பண்ணி எடுத்துருவாங்க. டயலாக் கூட சொந்தமாக பேச வேண்டியதில்லை. பக்கத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நின்று ப்ராம்ப்டிங் பண்ணுவார். அதை கேட்டு நீ சொன்னால் போதும். ரொம்ப ஈஸி. இல்லை சார், எனக்கு சினிமாலாம் வேண்டாம். நான் கிளம்புறேன். நந்தினி, நான் என்ன சொல்ல வரேன்னா, பாஸ்கர், நந்தினியை கட்டாயப்படுத்தாதீங்கோ. நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கட்டும். நந்தினி, நீங்க விருப்பப்பட்டா ஒரு கார் வாங்கி தரேன். அது மட்டும் இல்ல, அதுல நீங்க டிரைவிங் கத்துக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்றேன். என்ன சொல்றீங்க? நந்தினி, உங்களுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்க ஒரு மாஸ்டரும் ஏற்பாடு பண்றேன். எல்லாம் நீ சொல்ற முடிவுல தான் இருக்கு. நந்தினி, கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுறியா? நான் இப்போ வந்துடுறேன். பாஸ்கர், பார்ட்டிக்கு விருப்பம் இருக்கு போல இருக்கு. பணம் சம்பாதிக்கணும்னு ஆசையும் இருக்கு. பார்ட்டியை வச்சு கோடி கோடியா கூச்சிடலாம். அவன் நம்பர் கொடு, நான் பேசி பார்க்குறேன். சாரி சார், முதல்ல நான், அப்புறம்தான் மற்றவங்க எல்லாம். பாய். Nandini. Sweet name.
ஓகே. ஐயா வேற ஏதாவது வேணுங்களா ஐயா? நீ கிளம்பு, போயிட்டு நாளைக்கு வா. சரிங்க ஐயா. ஐயா இது ஆ ஆ சரி போ. சார் ஆ வானந்தினி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க. உட்காரு. இல்லை சார், பரவாயில்ல. உட்காருன்னு சொல்கிறேன்ல. ம், உட்காரு. ஓ, இதையெல்லாம் பார்த்து பயந்துட்டியா? எனக்கு ரெகுலராக பழக்கம் இல்லை. என்னைக்காவது சந்தோஷமாக இருந்தால் சாப்பிடுவேன், அவ்வளோதான். உட்காரு, பயப்படாம உட்காரு ப்ளீஸ். எங்கே சார்? யாரையுமே காணோம். வந்துடுவாங்க நந்தினி, வர்ற டைம் தான். என்ன சாப்பிட்ற? ஓ, உனக்கு ஆரஞ்சு ஜூஸ் தான் பிடிக்கும். ஜஸ்ட் a minute. ஒன்றும் வேண்டாம் சார். நந்தினி, யுவர் ஆரஞ்ச் ஜூஸ். சார் வேண்டாம். ம், இல்லை பரவாயில்ல, குடி. ம், கமான். ப்ளீஸ் நந்தினி, சாப்பிடு. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? கமான், சாப்பிடு. சங்கடப்படாம சாப்பிடு. கமான், சாப்பிடு. நந்தினி, நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி, யூனோ. ஏன்னு கேட்க மாட்டியா? ஏன் சார்? அந்த ப்ரொடியூசருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. உன்னோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்னு சொல்லிட்டாரு.
தன்னோட படத்தில் உன்னை ஹீரோயினாக செலக்ட் பண்ணியிருக்காரு. ஆர் யூ ஹாப்பி? ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீ என் கண்ணில் பட்டிருந்தேன்னு வச்சுக்கோ, பெரிய ஆளாக இருப்பேன். இப்போவும் ஒன்றும் குறைஞ்சி போகல, ஆக்கிடுறேன், பெரிய ஸ்டார் ஆக்கிடுறேன். ஆ எனக்கு ஏதோ மயக்கமாக இருக்குது சார். என்ன நந்தினி, இப்போவே நீ புகழ் போதையில் மிதக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆ இல்லை சார், உண்மையிலேயே எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கு. ஹே நந்தினி, விட்டா எங்கேயோ தூங்கிடுவ போல இருக்கு. உள்ள ரூம் இருக்கு, வா. நான் இங்கே இருக்கேன். நந்தினி, ரூமில் கதவை சாத்திட்டு படுத்துவோங்கன்னா எந்த தொந்தரவும் இருக்காது. கொஞ்ச நேரம் படுத்துவோங்கன்னா சரியாயிரும். ம், வா வா நந்தினி, எந்திரி. ம், பார்த்து. ஏய் மெதுவா. ரொம்ப தலை சுத்துது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, படுத்துக்கோ, எல்லாம் சரியாயிரும். இவ்வளவு சீக்கிரம் நீ எனக்கு கிடைப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஐ எம் வெரி லக்கி.